ஓம் சாந்தி 14/5/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுவன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, இப்போது நீங்கள் சங்கமேகத்தில் இருக்கின்றீர்கள். நீங்கள் பழைய உலகத்திலிருந்து உறவை முறித்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த பழைய உலகம் இப்போது முடிய போகிறது சொல்றாங்க பாபா. கேள்வி: சங்கமேகத்தின் எந்த ஒரு விசேஷ தன்மை முழு கல்பத்திலிருந்தும் தனிப்பட்டதாக இருக்கிறது? பதில்: சங்கமேகத்தின் விசேஷத்தன்மை என்னவென்றால், படிப்பது இங்கே, ஆனால் பலன் எதிர்காலத்தில் அடைகிறீர்கள். அடுத்த பிறவில் பலனை அடையக்கூடிய படிப்பு முழு கல்பத்திலும் படிப்பிக்கப்படுவதில்லைன்னு சொல்றாரு. அதை இப்ப டாக்டர் படிக்கணும்னா இந்த பிறவிலே தான் டாக்டர் ஆகணும். அந்த மாதிரி இருக்குது இல்லையா, லௌகிக படிக்கலாம். ஆனா இந்த படிப்பு பார்த்தீங்கன்னா இப்போ படிக்கிறோம், இப்போ முயற்சி செய்யறோம், இப்போ தூய்மையா இருக்கிறோம், இப்போ பாபாவை நினைக்கிறோம், படிக்கிறோம், தாரணையும் பண்றோம். டெஸ்ட் பேப்பர்லாம் இந்த லைஃப்ல தான். ஆனா எக்ஸாம் முடிச்சு அதோட பலன் அடுத்த பிறவில நமக்கு கிடைக்குது. குழந்தைகளாகி நீங்கள் இப்போது மரண லோகத்தில் அமரலோகத்திற்காக படித்து கொண்டிருக்கிறீங்கன்றாரு. வேறு யாரும் அடுத்த பிறவிக்காகலாம் படிப்பதில்லை. இதுதான் வித்தியாசமா இருக்குது. முழு கல்பத்திலுமே விசேஷத்தன்மை சங்கமேகத்திற்கு இருக்குன்றாரு. பாட்டு: தூர தேசத்தில் வசிக்கக்கூடியவரே பாட்டு ஓடுது. ஓம் சாந்தி. தூர தேசத்தில் வசிக்கக்கூடியவர் யார்? இங்க ரொம்ப தூரத்துல இருந்து யார் வசிக்கிறாங்க தூர தேசத்துல? இதை யாருமே தெரிந்திருக்கவில்லை. அவருக்கென்று தன்னுடைய தேசம் இல்லையா? அவர் மாற்றானுடைய தேசத்தில் வருவதற்கு. இப்ப பாபாக்குன்னு ஒரு தேசம் இருக்குதா இல்லையா? அவர் ஏன் இங்க வராரு? இப்போ மாற்றானுடைய தேசம்னா ராவனுடைய தேசத்துக்கு வராரு. அவர் தன்னுடைய தேசத்தில் வருவதில்லை. அவர் ராமராஜ்யம் தான் அவருடைய தேசம், சொர்க்கம் தான் அவருடைய பூமி. இந்த பூமி சொர்க்கமா இருக்கும் போதுதான் அது அவருடைய தேசமா இருந்தது. ஆனா அங்க வர்றதில்லை அவரு. இந்த ராவண ராஜ்யம் மாற்றானுடைய தேசம் அல்லவான்றாரு. இந்த மாயாவுடைய ராஜ்யம் நடக்குது இப்போ அரைக்கல்பம். இங்கதான் பாபா வர வேண்டியதா இருக்கு. சிவபாபா தன்னுடைய தேசத்தில் வருவதில்லையா கேக்குறாரு. கேள்வி கேட்கிறாரு, நம்மள கேட்கிறாரு. நல்லது, ராவனுடைய பரதேசம் அயல்நாடு என்ன? இப்ப பாபாவுடைய பரதேசம் இப்ப இந்த மாயாவுடைய உலகம். ஆனா ராவனுடைய பரதேசம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. மற்றும் தேசம் எதுன்னு கேட்கிறாரு. அது சிவபாபாவுடைய தேசம் எது, பரதேசம் எது, இது ரெண்டையும் கேட்கிறாரு. பிறகு பாபா மாற்றானுடைய தேசத்தில் வருகிறார் என்றால் அவருடைய தேசம் எதுன்னு சொல்லி கேட்கிறாரு. இந்த 2 கேள்விகள் கேட்கிறாரு. தன்னுடைய தேசத்தை ஸ்தாபனை செய்ய வருகின்றார். இப்ப பாபா ராவனுடைய ராஜ்யத்துலதான் வராரு. மாயாவுடைய ராஜ்யத்துல வந்த தேசத்துலதான் வராரு. இப்ப மாயா தான் இருக்குது. அவர் வரும்போது மாயா தான் இருக்குது எல்லாருக்குள்ளாரையும். ஆனா எதுக்கு வராரு? அவருடைய தேசத்தை ஸ்தாபனை செய்ய வருகின்றார். தன்னுடைய தேசத்தில் தானாகவே வருகின்றார் சொல்றாரு. ஒரு சிலர் விடை சொன்னார்கள், சிலர் விடை சொல்றாங்க. நல்லது சொல்றாரு. இதை பற்றி அனைவரும் இப்ப சிந்தனை செய்ய வேண்டும். இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். இப்ப ஆன்சர் அழகா சொல்றாரு. ராவனுடைய பரதேசத்தை சொல்வது மிகவும் சகஜமாகும். அதாவது ராவனுடைய பரதேசம் எதுன்னா சொர்க்கம் தான். அங்க ராவணன் இருக்க மாட்டான் இல்லையா? ராமராஜ்யத்தில் ஒருபோதும் ராவணன் வருவதில்லை சொல்றாரு. பாபா ஆனா ராவனுடைய தேசத்தில் வர வேண்டி இருக்கிறது. ராவணன் அங்க வரமாட்டான், ஆனா பாபா இங்க வர வேண்டியதா இருக்குது. ஏனென்றால் ராவண ராஜ்யத்தை மாற்ற வேண்டியுள்ளது, அதனால வராரு. இது சங்கம யுகமாகும். இது நம்முடையது. இப்ப சங்கம யுகம். அவர் சத்தியுகத்திலும் வர்றதில்ல, கலியுகத்திலும் வருவதில்லை. பாபா சங்கம யுகத்துலதான் வருகின்றார். எனவே இது ராமருடைய தேசமாகவும் இருக்கிறது, ராவனுடையதாகவும் இருக்கிறது. ஒரு பக்கம் ராமனுடையதா இருக்குது, இன்னொரு பக்கம் அந்த பக்கம் ராவனுடையதாகன்றாரு. சங்கமம் அல்லவா? இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் சங்கமயுகத்துல இருக்கிறீங்க. நம்ம எல்லாரும் இப்போ கலியுகத்துல இல்ல, சொர்க்கத்திலயும் இல்லை, நம்ம நடுவுல இருக்கிறோம். சங்கமயுகத்துல இருக்கிறீங்க. இந்த பக்கமும் இல்லை, அந்த பக்கமும் இல்லை. தங்களை சங்கமயுகத்தில் இருப்பதாக இப்ப புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு அந்த பக்கம் சம்பந்தமே இல்லைன்றாரு. கலியுகமே மறந்துருங்கன்றாரு. பழைய வாழ்க்கை, இந்த பழைய சம்பந்தம் எல்லாரையும் மறந்துருங்கன்றார். என் புத்தியின் மூலம் பழைய உலகத்திலிருந்து உறவை முறித்து கொள்ள வேண்டியுள்ளது. புத்தி மூலமா தான் சொல்றாரு. அதுக்காக எனக்கு இவங்கெல்லாம் வேணாம், இந்த பழைய ஆளுங்களே எனக்கு பிடிக்கலன்ட்டு நம்ம போயிடக்கூடாது. நம்ம வீட்டிலே தான் இருக்கணும். புத்தி மூலமா மறந்துட்டே போங்கன்றாரு. இங்கேதான் இருக்கின்றோம், ஆனால் இந்த பழைய உலகமே அழிய போகிறது என்பதை புத்தியின் மூலம் தெரிந்திருக்கிறோம். நம்ம இங்கதான் இருக்கிறோம். நம்ம எங்க இருந்தோமோ அதே வீட்டுல, அதே பழைய கர்ம பந்தனம், அவங்களோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா நமக்கு தெரியும் இந்த பழைய உலகமே அழிய போகிறது அப்படின்ட்டு நம்ம புத்தி மூலமா தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா கடவுள் சொல்லிட்டார் இல்லையா? அதனால இப்போது நான் சங்கமேகத்தில் இருக்கின்றேன் என்று ஆத்மா சொல்கிறது. பாபா வந்திருக்கின்றார். அவரை படகோட்டி என்றும் சொல்கிறார்கள். பாபா தான் வந்திருக்கார். சிவன் வந்திருக்காரு. அவரை
படகோட்டின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்மளெல்லாம் உட்கார வச்சு படகுல சேஃபா கூட்டு போறாரு இக்கரையிலேருந்து அக்கறைக்கு. இப்போது நாம் சென்று கொண்டிருக்கிறோம். எப்படின்னா யோகத்தின் மூலமாக, நினைவு மூலமாக போயிட்டு இருக்கிறோம். யோகத்திற்காகவும் ஞானம் இருக்கிறது. இப்ப யோகானா என்னன்னு தெரிஞ்சாதானே யோகா பண்ண முடியும். சும்மா யோகா யோகான்னா எப்படி யோகா பண்றது? அப்ப அதுக்கும் அறிவு வேணும் இல்லையா? அதுக்கும் ஞானம் இருக்குதுன்றாரு. ஞானத்திற்காகவும் ஞானம் இருக்குது. ஞானம்னா அறிவு, அதாவது நாலேஜ்னா இப்ப இந்த உலகம் எப்படி தோன்றுச்சு, எத்தனை யுகம், அந்த யுகத்துல யார் யார் வாழ்ந்தாங்க, எவ்வளவு பர்த் எடுத்தாங்க, எவ்வளோ பிறவி எடுத்தாங்க, யார் யாரு எந்த மாதிரி மனிதர்கள் வாழ்ந்தாங்க, இதெல்லாம் வந்து ஞானம். ஞானத்திற்காகவும் ஞானம் இருக்குது, யோகாக்காகவும் ஞானம் இருக்குது. யோகத்தை பற்றி என்ன சொல்றாரு பாபானா, தன்னை ஆத்மா என்று புரிஞ்சுக்கோங்க, பிறகு தந்தை நினைவு செய்யுங்கள் என்று புரிய வைக்கப்படுகிறது. அதாவது பாபா வந்து யோகான்னா என்னன்னு சொல்றாருன்னா, அதுதான் மண்மனா பாபா சொல்லியிருப்பாரு, தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பரமாத்மாவை நினைக்கணும். இதுதான் யோகாவுடைய ஞானம். இது கூட ஞானம் தான் அல்லவான்றாரு. இது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சாதான் நம்மளால அந்த யோகாவே பண்ண முடியும். தெரியாம நம்ம பண்ண முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் இந்த நாலேஜ் சொல்றாரு. ஞானம் என்றால் புரிதல் ஆகுன்றாரு. பாபா வழி சொல்ல வந்துள்ளாரு. இப்ப பாபா நமக்கு வந்து நம்ம அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்தோம் இல்லையா பக்தி மாசத்துல, கடவுளை தெரியுதா அழிஞ்சோம். இப்ப வந்து அவர் நமக்கு வழி சொல்றாரு. எப்படி அவர் அடையிறது? அதாவது ஞானம் கிடைச்சா மட்டும் அவர் அடைய முடியாது. அவரை நினைக்கிற வழியை கத்துக்கிட்டு ஞானத்தையும் அப்ளை பண்ணி அந்த பழைய கர்ம பந்தனங்கள் எல்லாத்தையும் உடைச்சி அவர் நினைவுல அந்த சரீரத்தை விட்டு போகணும். அதுதான் அவர் அது வழிதான் சொல்ல வந்திருக்கிறாரு. தங்களை ஆத்மா என்று இப்ப புரிந்து கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார். உங்களை நீங்களே இப்ப ஆத்மானு புரிஞ்சுக்கோங்க. நீங்க இந்த உடம்பு இல்ல, இது மாதிரி பல உடல் எடுத்து வந்திருக்கிறீங்கன்னு சொல்றாரு. ஆத்மாதான் 84 பிறவுகளை எடுக்கிறது. பாபா வந்துதான் குழந்தைகளுக்கு விஸ்தாரமாக இப்ப புரிய வைக்கிறாரு. இப்போது இந்த ராவணராஜன் அழிய வேண்டும். ஏன்னா வந்து இந்த ஒரே அதர்மம் நடக்குது இல்லையா? உலகம் ஃபுல்லா அதர்மமா இருக்குது. காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் தான் எல்லாரையும் அழிக்குது. ஒரு அம்மாவே ஒரு குழந்தைய கொலை பண்ணா எப்படி இருக்கும்? அந்த மாதிரிலாம் நடக்கும்போது அப்ப இந்த உலகம் நீடிச்சா நல்லாவா இருக்கும்? அதனால இது அழிய வேண்டும்ன்றாரு. இங்கே கர்ம பந்தனம் இருக்கிறது, அங்கே கர்ம சம்பந்தமாகுன்றாரு. இங்க வந்து கர்ம பந்தனம் நமக்கு எல்லாருக்கும் வந்து பந்தனத்துல மாட்டிட்டு இருக்கும். அதாவது ஒரு பறவையை வந்து கூண்டுக்குள்ள அடைச்சா அப்படி இருக்கும், அது பந்தனம். சம்பந்தம்னா அது பறவை பறந்துட்டு இருக்கும், அந்த பறவை யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அந்த பறவை அங்கங்க பறந்துட்டு ஜாலியா சுதந்திரமா இருக்கும். அது கர்ம சம்பந்தம். அதே நீங்க கூண்டுக்குள்ள வச்சீங்கன்னா அது கர்ம பந்தம். அது மாதிரி நான் வந்து இவங்க இருந்தாதான் இருப்பேன், இவங்க கூட தான் இருப்பேன், இவங்க எல்லாமே இருக்க மாட்டேன், இவங்களை நான் விட மாட்டேன், இப்படி எல்லாம் பிடிச்சி வச்சிருந்தோம்னா அதுக்கு பேர் கர்ம பந்தனம். கர்ம சம்பந்தம்னா எல்லாரு கூட இருந்தாலும் நம்ம சந்தோஷமா இருக்கிறது, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறது, அவங்கவுங்க ஃப்ரீடம் அவங்கவுங்களுக்கு கொடுத்துறது, யாரையும் அந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் இல்லாத அந்த வாழ்க்கை, அதுதான் வந்து கர்ம சம்பந்தமாகுன்றாரு. பந்தனம் என்பது துக்கத்தின் பெயராகுன்றாரு. நீங்க பந்தனத்துல இருந்தீங்கன்னா அது துக்கம்தான்றாரு. கூண்டுக்கிளி மாதிரி துக்கம்ன்றாரு. சம்பந்தம் சுகத்தின் பெயராகும். சம்பந்தம்ன்றது ஃப்ரீ பேர்டு மாதிரி, அங்க வந்து சொர்க்கத்துல எல்லாம் ஜாலியா இருப்பாங்க, அது வந்து சுகத்தின் பெயராகுன்றாரு. இப்போது கர்ம பந்தனத்தை துறக்க வேணும்ன்றாரு. இப்ப நீங்க வந்து இது வரைக்கும் பிடிச்சி வச்சிருந்தீங்களா அந்த சங்கிலி மாதிரி, இதெல்லாம் இப்ப நீங்க துறக்கணுன்றாரு. நாம் இந்த சமயத்தில் பிராமண சம்பந்தத்தில் இருக்கிறோம், பிறகு தெய்வீக சம்பந்தத்தில் செல்வம் என்பது புத்தியில் இருக்கிறது. அதனாலதான் நம்மளை வந்து கூட்டுப்புழு பருவத்துல கொண்டு வந்திருக்கிறாரு. கம்பளி பூச்சியா இருந்த நம்மள கூட்டுப்புழு பருவத்துல பிராமண வாழ்க்கையை இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பிறகு நம்ம போய் தேவதையா பிறக்க போயிடுவோம் அடுத்த பிறவில. இதெல்லாம் நமக்கு புத்தியில இருக்கிறது. இந்த ஒரு பிறவிதான் பிராமண சம்பந்தமாகின்றாரு. பிறகு 8 மற்றும் 12 பிறவிகள், 8 பிறவி சத்தியுகம், 12 பிறவி திரேதாயுகத்துல தெய்வீக சம்பந்தத்தில் இருப்போம். இதே ஆளுங்க தான், இப்ப உடம்பு தான் வேற இருக்குது, ஆனா இவங்களே தான், இதே ஆத்மாக்கள் தான் நம்ம கூட அங்க வருவாங்க. எங்கன்னா சொர்க்கத்துல இருப்பாங்க நம்ம கூட. யாரெல்லாம் இப்ப பிகே ஆயிருக்காங்களோ அவங்க எல்லாருமே நம்ம கூட அங்க வருவாங்க, சொர்க்கத்துல இருக்கும். நம்ம எல்லாரும் தெய்வீக சம்பந்தத்தில் அங்க இருப்போம். இந்த ஞானம் புத்தியில் இருக்கிறதுன்றாரு. ஆகையினால் கலியுகம் மோசமான கர்ம பந்தனத்தை நிந்தனை செய்வது போல இருக்கிறது. இப்ப இந்த ஞானம் புத்தியில ஏற ஏற நல்ல பதிய நமக்கு என்ன ஆயிடும், இந்த பழைய வாழ்க்கை பிடிக்காது. இந்த கலியுக மோசமான இந்த கர்ம பந்தனத்தை நிந்தனை செய்வது போல் இருக்குதுன்றார். இந்த உலகத்தின் கர்ம பந்தனத்தில் இப்போது இருக்கக்கூடாதுன்றார் பாபா. இவை அனைத்தும் அசுர கர்ம பந்தனம் என புத்தி கிடைத்திருக்கிறது நமக்கு. நாமும் கூட ஒரு மறைமுக யாத்திரையில் இப்ப இருக்கோம். அதாவது தெரியாது நம்ம எவ்வளவு நேரம் பாபா நினைக்கிறோம், நம்ம வந்து யாரை அதிகமா நினைச்சிட்டு இருக்கிறோம். வெளியில இருக்கிறவங்களுக்கு நம்ம அவங்க கூட இருக்கிறோம்னு தோணும், அவங்களதான் நினைக்கிறோம் அப்படின்னு தோணும். ஆனா வந்து புத்தி மூலமா நம்ம மறைமுகமா பாபாவை நினைச்சிட்டு இருக்கிறோம். இந்த பாபா யாத்திரை கற்றுக் கொடுத்துள்ளார். பாபா நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார் பாபா எப்படி நினைக்கணும்னு. பிறகு இந்த கர்ம பந்தனத்துல இருந்து விடுபட்டு நாம் கர்மாதிதாகி செல்வோம். இப்படியே நம்ம பாபாவை நினைச்சு
இந்த எல்லா பந்தனமும் நம்மளை விடுபட்டுரும். அப்புறம் நம்ம கர்மாதித்த ஆயிட்டு கர்ம கணக்கெல்லாம் முடிச்சுட்டு போயிடுவோம். எல்லாரும் ஒரு 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 பிகேவா வரிசைக்கிரமா போயிடுவோம். இந்த கர்ம பந்தனத்தை இப்போது துறக்கத்தான் வேண்டுன்றாரு. தூய்மையாக ஆகி சக்கரத்தை புரிந்து கொண்டு சக்கரவர்த்தி ராஜாவாக ஆக வேண்டும் என்று நாம் பாபாவை நினைவு செய்கின்றோம். இப்ப நம்ம எல்லாரும் தூய்மையா ஆகி சக்கரத்தையும் புரிஞ்சுக்கிட்டு, சக்கரம்னா இந்த சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் நான் எப்படி நடிச்சு வந்தேன், இந்த ஆத்மா அந்த கடந்து வந்த பாதையை அப்படியே நினைக்கிறது தான் சக்கரத்தை சுத்துறது. அதான் 5 சொரூபம். அதை சுத்த சுத்த சக்கரவர்த்தி ராஜாவாக ஆக வேண்டும்ட்டு என்று நாம் இப்ப பாபாவை நினைவு செய்கின்றோம், படித்து கொண்டிருக்கின்றோம். பிறகு அதனுடைய குறிக்கோள் பலனும் வேண்டும் அல்லவான்றாரு. இப்ப நம்ம படிக்கணும்னா சும்மா படிச்சோம் போனோம்னு இருக்க மாட்டோம் இல்லையா. அதை படிச்சாலே அதுக்குடைய ஏம் ஆப்ஜெக்ட் இருக்கும், குறிக்கோள் பலன் இருக்கும் இல்லையா, அது கண்டிப்பா இருக்கும்ன்றாரு. இப்ப நம்ம படிக்கிறோம்னா அடுத்த பிறகு நம்ம தேவதே ஆகும். அதுதான் நம்ம குறிக்கோள் பலன். நமக்கு கற்பிக்கக்கூடியவர் எல்லையற்ற தந்தை என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். நமக்கு சொல்லிக் கொடுக்குறவர் ஒன்றும் சாதாரண மனுஷன் கிடையாது. அவர் நிராகார். அவருக்கு உடம்பே கிடையாது. எல்லையற்ற தந்தை, கடவுள், காட்ஃபாதர்னு யாரெல்லாம் கூப்பிட்டு இருக்கிறாங்களோ வெளி உலகத்துல, அவரு தான் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். எல்லையற்ற தந்தை நமக்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் கற்பித்திருந்தார். இதே மாதிரிதான் 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு சொல்லி கொடுத்தார். இது நாடகம் அல்லவா, இதெல்லாம் டிராமா. யாருக்கு கல்பத்திற்கு முன்னால் படிப்பித்திருந்தாரோ அவர்களுக்கு தான் படிப்பிப்பார் இல்லையா. வந்து கொண்டே இருப்பார்கள். எல்லாரும் வருவாங்க, சென்டருக்கு வருவாங்க, வளர்ந்து கொண்டே இருக்கும் சொல்றாரு. அனைவரும் சத்தியுகத்துல வரமாட்டாங்க. வருவாங்க, கேட்பாங்க, போவாங்க. கண்காட்சியில கூட கேட்டுக்கிட்டு போவாங்க. ஆனா எல்லாரும் சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்க. மற்றவர்கள் அனைவரும் வீட்டுக்கு திரும்பி செல்வார்கள். உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் 1000 கோடி பேர்னா எல்லாரும் சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்க. அவங்களாம் பரந்தாமத்துக்கு போயிடுவாங்க. இந்த பக்கம் நரகம், அந்த பக்கம் சொர்க்கமாகுன்றாரு. அந்த படிப்பில் நாம் இங்கே படிக்கின்றோம், பிறகு பலனையும் இங்கேதான் அடைவோம் என்று புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் இங்கே நாம் சங்கமயுகத்தில் படிக்கிறோம். இதனுடைய பலன் நமக்கு புதிய உலகத்தில் கிடைக்கும். இது புதிய விஷயமாகுன்றாரு. உங்களுக்கு இதனுடைய பலன் அடுத்த பிறவில் கிடைக்கும் என்று உலகில் யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி பாபா சொல்றாருல, நீங்க இப்ப படிக்கிறீங்க, இதோட பலன் அடுத்த பிறவில கிடைக்கும்னு இந்த மாதிரி யாரும் வெளி உலகத்துல சொல்ல மாட்டாங்க. இந்த பிறவியின் பலனை அடுத்த பிறவியில் அடைவது என்பது சங்கமயுகத்தில் தான் நடக்கிறது. அதுதான் சங்கமயுகத்தினுடைய விசேஷத்தன்மை. பாபாவும் சங்கமயுகத்தில் தான் வருகின்றார். நீங்கள் புருஷோத்தமலாக ஆவதற்கு இப்ப படிக்கிறீங்க. பகவான் ஞான கடல் ஒரு முறைதான் புதிய உலகம் அமரபுரிக்காக கற்பிக்கின்றார். இது கலியுகம், மரண லோகம் ஆகுன்றாரு. நாம் சத்தியுகத்திற்காக இப்ப படிக்கின்றோம். நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசியாக ஆவதற்காக படிக்கின்றோம். இது மாற்றானுடைய தேசமாகும் சொல்றாரு. இது நம்முடைய தேசம், அது நம்முடைய தேசமாகும். சொர்க்கம் நம்முடைய தேசம். ஆனா இங்க நம்ம உட்காந்துருக்கோம்ல, இந்த கலியுகத்துலதான் ஒரு பக்கம் கலியுகம், ராவண ராஜ்யம். நம்ம சங்கமயுகத்துல உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம். அந்த நம்முடைய தேசத்தில் பாபா வருவதற்கான அவசியமே இல்லை. சொர்க்கத்துல பாபா வரணும்னு அவசியம் இல்லை. ஆனா அந்த அளவுக்கு நிரப்பி எல்லாரையும் விட்டுட்டு போயிடுறாரு, சந்தோஷமா வாழுங்கன்ட்டு. அப்புறம் எதுக்கு வரணும்? மாமியார் வீட்டுல இருக்கும்போது அம்மா வீட்டுக்கு போகணும்னு அவசியமே இல்லை. அந்த அளவுக்கு நிரப்பி விட்டுறாரு பாபா. அம்மாவா அப்பாவா எல்லாம் இங்கே இருந்து நமக்கு எல்லாத்தையும் நிரப்பி கொண்டு போய் மாமியார் வீட்டுல விட்டுறாரு. அந்த தேசம் குழந்தைகளுக்காகவே ஆகும். அங்கே சத்தியுகத்தில் ராவணன் வருவதே இல்லை. ராவணன் மறைந்து விடுகின்றான். சொர்க்கத்துல ராவணன் மறைஞ்சு போயிடுறான். மாயா வராதங்க. பிறகு துவாபர யுகத்தில் தான் இந்த மாயா வருவான். எனவே பாபாவும் மறைந்து விடுகின்றார். பாபாவும் சொர்க்கத்துல மறைஞ்சு போயிடுறார். சத்தியுகத்தில் யாருமே அவரை தெரிந்திருக்கவில்லை. அங்க லட்சுமி நாராயணன், கிருஷ்ணர், ராதைக்கெல்லாம் சிவன் யாருன்னே தெரியாது. நம்ம எப்படி இந்த மாதிரி ஆனோம்னும் தெரியாது. எனவே ஏன் எப்படி நினைவு செய்வார்கள்? அப்புறம் அவங்க ஏன் போயிட்டு பாபாவை நினைக்க போறாங்க? அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கே எதுவுமே தெரியாது. அதாவது இந்த மாதிரி இந்த சக்கரம் சுத்துது, நம்ம இறங்க போறோம், அதெல்லாம் கூட கிருஷ்ணர் ராதைக்கு தெரியாது. சுகத்தினுடைய பலன் முடிவடைகிறது என்றால் பிறகு ராவண ராஜ்யம் ஆரம்பமாகிறது. அந்த 21 பிறவி நம்ம சுகத்தை அனுபவிக்கிறோம். சுகம் அப்படியே அனுபவிச்சு 2500 வருஷம் கழிச்சு தானாவே அந்த பலன் முடிஞ்சிருது. முடிஞ்சு போன பிறகு நம்ம ராவண ராஜ்யம் திரும்ப ஆரம்பிச்சிருது, துவாபரேகம். இதனை மாற்றானுடைய தேசம் என்று சொல்லப்படுகிறதுன்றாரு. இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது ராவண ராஜ்யம், மாற்றானுடைய தேசம் என்று சொல்லப்படுகிறது. நாம் சங்கமயுகத்துல இருக்கிறோம். நமக்கு வழிகாட்டக்கூடிய பாபா கிடைத்திருக்கிறார் என்பதை இப்போது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். மற்றபடி அனைவரும் ஏமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறாங்க. நம்மள ஒரு பக்கம் உட்கார்ந்துருக்கிறாரு, போட்ல இந்த படகோட்டி படகுல உட்கார வச்சுக்கிறாரு. நமக்கு வழிகாட்ட பாபா இருக்கிறார். மற்றபடி உலகத்துல மற்றவங்களுக்கு எல்லாம் யாருமே கிடையாது. அவங்களாம் ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, ஏமாற்றம் அடைந்துகிட்டே இருக்கிறாங்க. யார் மிகவும் களைப்படைந்தவர்களாக இருக்கிறார்களோ, யார் கல்பத்துக்கு முன்னாடி இந்த வழியை அறிஞ்சு கொண்டிருப்பார்களோ அவர்கள் தான் வந்து கொண்டே இருப்பார்கள். வழிகாட்டிகளாகிய நீங்கள் அனைவருக்கும் வழி சொல்கிறீர்கள்.
இது ஆன்மீக யாத்திரைக்கான வழியாகின்றாரு. நேராக சுகதாமத்திற்கு சென்று விடுவார்கள். நீங்கள் வழிகாட்டிகள் பாண்டவ சம்பிரதாயத்தவர் ஆவீர்கள். பாண்டவர்கள் ராஜ்யம் என்று சொல்ல மாட்டாங்க. எப்பயுமே பாண்டவர்கள் ராஜ்யம் சொல்ல மாட்டாங்களாம். பாண்டவர்களின் ராஜ்யமும் இல்லையா, கௌரவர்களின் ராஜ்யமும் இல்லைன்றாரு. இருவருக்குமே கிரீடம் இல்லைன்றாரு. அவங்க கிரீடம் வந்து பக்தி மார்க்கத்துல கொடுத்துட்டாங்க இருவருக்கும். ஆனா வந்து உண்மையிலே அவங்களுக்கு வந்து ஒளி கிரீடம் கிடையாது, தூய்மை கிரீடம் கிடையாது. ஏன்னா இப்ப நம்ம எல்லாம் முயற்சி தானே பண்ணிட்டு இருக்கோம். நம்ம தான் பாண்டவர்கள், கௌரவர்கள் அந்த பக்கம் இருக்கிறாங்க. அதாவது கடவுளை நம்பாதவங்க. 2 பேருக்குமே ராஜ்யம் இங்க கிடையாதுன்றாரு. ஒருவேளை கொடுத்தாலும் கூட கௌரவர்களுக்கு ஒளி கிரீடம் கொடுக்க மாட்டாங்க. பாண்டவர்களுக்கும் கூட ஒளி கிரீடத்தை கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க தூய்மையா இல்லைன்றாரு. ஏனென்றால் முயற்சியாளர்களாக இருக்கிறாங்க. போக போக தமோ பிரதானமாகி விடுகிறார்கள். அப்போது யாருக்கு கொடுக்க முடியும்? யாருக்கும் ஒளி கிரீடம் கொடுக்க முடியாதுன்றாரு. ஆகையினால் இந்த அனைத்து அடையாளங்களையும் விஷ்ணுவுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதனால்தான் ஒளி கிரீடம் வந்து விஷ்ணுவுக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஏனென்றால் அவர் தூய்மையாக இருக்கின்றார். விஷ்ணு சொர்க்கத்துலதான் வந்து லட்சுமி நாராயணன் தூய்மையா இருக்கிறாங்க இல்லையா. விகாரம் மூலமா பிறக்கிறது இல்லை, யோக பலன் மூலமா தான் கிருஷ்ணர் பிறக்கிறார். அவங்க இணைந்த சொரூபம் தான் விஷ்ணு. விஷ்ணு தான் தூய்மையா இருக்கிறதுனால தான் அந்த ஒளி கிரீடம் அவங்களுக்கு இருக்குது. இங்க யாருக்குமே ஒளி கிரீடம் கிடையாது. ஏன்னா எல்லாம் முயற்சி பண்றோம். இன்னைக்கு தூய்மையா இருக்கும், நாளைக்கே விழுந்துடுறாங்க. பிராமணர்கள்னா பாபா கிளாஸ் எடுத்துருக்காருல, இன்னைக்கு ஒழுங்கா இருக்கிறோம், நாளைக்கு கோவப்பட்டுருவோம். இந்த 5 விகாரத்துல ஏதாவது மாட்டிக்கிட்டோம்னா நம்ம வந்து தூய்மை கிரீடம் நமக்கு கொடுக்க முடியாது. சத்தியுகத்தில் அனைவரும் தூய்மையாகவும் சம்பூர்ண நிர்விகாரிகளாகவும் இருக்கிறாங்க. சொர்க்கத்துல அப்படி கிடையாது. எல்லாருமே தேவதைகள், எல்லாரும் தூய்மையா சம்பூர்ண விகாரிகளாகவும் இருக்கிறாங்க. தூய்மையின் ஒளி கிரீடமாகவும் சொல்றாரு. இந்த சமயத்தில் யாரும் தூய்மையாகவே இல்லை, நாங்கள் தூய்மையாக இருக்கிறோம் என்று சன்னியாசிகள் சொல்லிக் கொள்கிறாங்க. சன்னியாசிகள் தூய்மையா இருக்கிறோம்னு சொல்றாங்க. ஆனால் உலகம் தூய்மையாக இல்லை அல்லவான்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க தூய்மையா இருக்கிறீங்க, ஆனா உலகம் நரகமா இருக்குது, தூய்மையாக இல்லை அல்லவா. உங்களுக்கு இருந்தாலும் பிறவி என்னவோ விகார உலகத்தில் தான் எடுக்கிறார்கள். சன்னியாசிகள் தூய்மையா இருக்கிறேன்னு சொன்னாலும் அவங்க பிறக்கிறது அம்மா வயிற்றுலதான், விகாரம் மூலமா தான் பிறக்கிறாங்க. விகார உலகத்துலதான் பிறவி எடுக்கிறாங்க. அதனால அவங்க வந்து தூய்மையா இல்லைன்னு சொல்றாரு பாபா. பிறப்பு கூட யோக பலத்தின் மூலமா பிறக்கணும். அப்பதான் தூய்மையா இருக்கிறோம்னு சொல்லிக்க முடியுமா. அது சொர்க்கத்துலதான் நடக்குதுன்னு சொல்றாரு. இது ராவனுடைய தூய்மையற்ற உலகமாகுன்றாரு. சத்தியுக புதிய உலகத்தை தான் தூய்மையான ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. இப்போது குழந்தைகளாகிய உங்களை தந்தை தோட்டக்காரர் முட்களிலிருந்து மலர்களாக மாற்றுகின்றார். இப்ப அவர் தோட்டக்காரரா வந்திருக்காரு. நம்ம முள்ளு மாதிரி கிடந்தோம் ராவண ராஜ்யத்துல. நம்மளும் 5 விகாரத்துல மாட்டிக்கிட்டு முள்ளு மாதிரி இருந்தோம். இப்ப மலரா நம்மளை மாத்துறாரு. அவர் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவராகவும் இருக்கிறாரு. படகோட்டியாகவும் இருக்கின்றார், தோட்டக்காரராகவும் இருக்கின்றார். தோட்டக்காரர் முட்கள் நிறைந்த காட்டில் வந்துள்ளார். அவர் எங்க வந்துக்கிறாரு? தோட்டக்காரர் வந்து முட்கள் நிறைந்த காட்டுலதான் வந்திருக்காரு. உங்களுடைய தளபதி ஒருவரே ஆவார். யாதவர்களின் தலைமை தளபதி என்று சங்கரரை சொல்லலாமா? யாதவ கூட்டம் அழிஞ்சது காரணமே சங்கரர் 3வது கண்ணை திறந்ததுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. யாதவர்கள்னா அந்த வெளிநாட்டுக்காரங்க, அவங்களே குண்டு போட்டு அவங்க அழிச்சுட்டாங்களே, அது வந்து யாரோ தூண்டுதல் மூலமா நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் கிடையாது. சொல்ல போனால் சங்கரர் ஒன்றும் விநாசத்தை சேவிப்பது கிடையாது. நேரம் வரும்போது சண்டை நடக்கிறது, டைம் வரும்போது நடக்குது. எல்லாம் சங்கரருடைய தூண்டுதலின் மூலம் ஏவுகணைகள் போன்றவை உருவாகிறது என்று சொல்றாங்க. இந்த கதைகள் அனைத்தையும் அமர்ந்து உருவாக்கி இருக்கிறாங்கன்றாரு. பழைய உலகம் கண்டிப்பாக அழிய வேண்டும். கட்டிடம் பழையதாக ஆகிறது என்றால் விழுந்து விடுகிறது. ஒரு பில்டிங் இருக்கு, ரொம்ப பழசாயிடுச்சு, கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அது விழுந்துரும். அதுல உள்ள இருக்கிறவங்களாம் வெளியே போயிடுவாங்க. ஏன்னா விழப்போதுன்னு தெரியும் இல்லையா. அது மாதிரிதான் இந்த உலகமும் இந்த மாதிரி இருக்குதுன்றாரு. அந்த கண்டிஷன்ல உலகம் இருக்குதுன்றாரு. அதாவது ஐசியூல இருக்குது இப்போ உலகம். அப்ப இதுல இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? அதனாலதான் நம்மளெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. இப்ப எப்படியாவது குளோபல் வார்மிங்கோ ஏதோ ஒண்ணு வந்து அழிய போகுது. நிலநடுக்கம், சுனாமி எல்லாமே வந்து அழிய போகுது. மற்றபடி குண்டு வேற போட்டுருவாங்க. இதுல நீங்க இருந்து என்ன வாழ போறீங்க? அதனாலதான் மறந்துருங்கன்றாரு. மனிதர்கள் இறந்து விடுகிறார்கள். இது கூட பழைய உலகம் இப்ப அழிய வேண்டும்ன்றாரு. இவை அனைத்தும் புதைந்து இறந்து விடுவார்கள். இப்ப எல்லாமே புதைஞ்சு போய் இறந்துருவாங்க. சிலர் மூழ்கி இறப்பார்கள்ன்றாரு. மூழ்கின்னா அந்த வெள்ளம் வந்துடும், இதெல்லாம் வந்து மூழ்கியே இறந்துருவாங்க. சிலர் அதிர்ச்சியில இறந்து விடுவார்கள். சிலர் ஹார்ட் ஃபெயில் ஆகியே செத்துருவாங்க. அணுகுண்டுகள் போன்ற விஷவாயுக்கள் கூட அழித்து விடுன்றாரு. அணுகுண்டு போட்டா அந்த விஷவாயு அத்தனை கிலோமீட்டர் தூரம் பரவும். அதுல புழு பூச்சி கூட முளைக்காது, அந்த மாதிரி ஆயிடும்.
அதை சுவாசிச்சாலே செத்து போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும்ன்றாரு. குழந்தைகளுடைய புத்தியில் இப்போது விநாசம் ஆகத்தான் வேண்டும் என்பது இருக்கிறது. நமக்கு புத்திக்கு தெரியுது இந்த உலகம் பழசாயிடுச்சு, இனிமேல் தள்ளாது, இந்த மாதிரிலாம் வெயில் அடிச்சது கிடையாது, இந்த மாதிரிலாம் மழை பெஞ்சது கிடையாது, நல்லாவே தெரியுது. இப்போ இது விநாசம் ஆகத்தான் போகுது அப்படின்ட்டு நமக்கு புரியுது. நாம் அந்த கரைக்கு சென்று கொண்டிருக்கிறோம். நம்ம சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். கலியுகம் முடிந்து சத்தியகத்தின் ஸ்தாபனை கண்டிப்பாக நடக்க வேண்டும்ன்றாரு. பிறகு அரைக்கல்பத்திற்கு சண்டை நடப்பதே இல்லை. அதுக்கப்புறம் 2500 வருஷம் சண்டைலாம் இருக்காது. உலகம் வந்து அப்படியே அமைதியா இருக்கும், சுகமா இருக்கும், சொர்க்கமா இருக்கும். இப்போது முயற்சி செய்ய வைக்க பாபா வந்துள்ளார். இது கடைசி வாய்ப்பாகுன்றாரு. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு. எல்லா குழந்தைகளும் எப்படி போயிட்டாங்க, விகாரத்துல மாட்டி சிக்கி எரிஞ்சு போயிட்டாங்க. இப்போ ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்ட்டு நம்ம திருத்துறாரு. வந்து காலம் கடத்தினீர்கள் என்றால் திடீரென்று இறந்து விடுவீர்கள்ன்றாரு. நான் நாளைக்கு பிகே வாய்க்கிறேன், இன்னும் நான் வாழவே இல்லை, கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு வரேன் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா நாளைக்கே திடீர்னு இறந்து போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? பிகேவா ஆகாமலே இறந்து போயிருவீங்கன்றாரு. இப்படியும் சிலர் இருக்காங்க, நான் இன்னும் வாழலை அப்படிலாம் சொல்றாங்கட்ட. இங்கே உலகமே வந்து முடிய போகுது, நம்ம இன்னும் வாழ்ந்து என்ன பண்றது? அதெல்லாம் டைம் வந்து கடத்தாதீங்கன்றாரு. இப்பவே யோகா பண்ணுங்க, இப்பவே முரளி படிங்கன்றாரு. மரணம் முன்னால் நிற்கிறது. எல்லாருக்கும் மரணம் தலை மேல இருக்குது. அமர்ந்திருக்கும் போதே மனிதர்கள் திடீரென்று இறந்து விடுகிறார்கள். இறப்பதற்கு முன்னால் நினைவு யாத்திரை செய்யுங்கள்ன்றாரு. பாபா சாவுங்க, ஆனா பாபா நினைச்சிங்க சாவுங்கன்றாரு. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் வீட்டிற்கு செல்ல வேண்டும். இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு போகணும். ஆகையினால் பாபா சொல்றாரு, குழந்தைகளே வீட்டை நினைவு செய்யுங்கள். இதன் மூலம் கடைசி நேரத்தில் புத்தியில் என்ன இருக்கிறதோ அப்படி நிலை உருவாகிறோன்றாரு. நமக்கு கடைசியில என்ன புத்தியில இருக்கோ அது மாதிரி பிறப்பு ஏற்பட்டுடும். அப்புறம் வீட்டை நினைச்சோன்னா வீட்டுக்கு போயிடுவீங்கன்றாரு, பறந்தாம போயிடுவீங்க. ஆனால் வீட்டை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் பாவம் அழியாது. வீட்டை நினைச்சா பாவம் போகாது, வீட்டுக்கு போயிடுவோம் கடைசியில. ஆனா பாவம் போகாது. எப்போ பாவம் போகும்னா பாபா நினைச்சாதான் பாவம் போகும். அதாவது புள்ளியா பாபா இருக்காரு, நானும் புள்ளியா இருக்கிறேன், அவர் பக்கத்துல இருக்கிறேன், அப்படியே பாபாவை நினைச்சீங்கன்னா அப்படியே உங்க பாவம்லாம் அழிஞ்சு அவரை மாதிரி நீங்க ஆயிடுவீங்க, பாப்சமான ஆயிடுவீங்க. எப்படி அவர் குழந்தை மாதிரி கள்ளங்கவடமற்ற பாபா இருக்கிறாரோ அது மாதிரி நம்மளும் ஆயிடுவோம். பாவம்லாம் போயிடும். நம்ம ஆத்மால இருக்கிற 5 விகாரம்லாம் போயிடும். அதுக்காக அவரை நினைங்கன்றாரு. மேலும் நீங்கள் தங்களுடைய வீட்டிற்கு சென்று விடுவீர்கள். நீங்க பாபா நினைச்சு பரந்தாமத்துக்கு போயிடுவோம். ஆகையினால் பாபாவை நினைவு செய்து கொண்டே இருங்கள்ன்றாரு. முழு நாளும் நான் என்ன செய்தேன், நேற்று கூட சொன்னார்ல, சார்ட்டு செக் பண்ணுங்க, லெட்டர் எழுதுங்க, உங்க விஷயத்தெல்லாம் எனக்கு சொல்லுங்கன்னார்ல, அது மாதிரி இன்னைக்கு சொல்றாரு. முழு நாளும் நான் என்ன செய்தேன் என்று தங்களுடைய சார்ட்டை வைத்தீர்கள் என்றால் தெரியும். 5-6 வயதுல இருந்து தங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன செய்தீர்கள் என்பது கூட நினைவிருக்கிறது. தர்மராஜா மாறிட்டார்னா நம்ம சொல்றதெல்லாம் காதல் வாங்க மாட்டார். இப்பயே வந்து கேட்கறாருல்ல, இப்பயே எழுதிடுங்க. என்ன 5-6 வயசுல இருந்து இதே வாழ்க்கையில, அந்த கலியுக வாழ்க்கையில என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஒரு புழு பூச்சியெல்லாம் நசுக்கி போட்டிருக்கோம். ஒரு என்னென்ன தவறு பண்ணியிருப்போம். எல்லாத்தையும் அடிச்சு ஆடு மாடு கோழி எல்லாம் சாப்பிட்ருக்குறோம். அதெல்லாம் துன்பம் தானே கொடுத்துருக்குறோம். எல்லாமே தவறு தான் நம்ம பண்ணது. அது மாதிரி துக்கம் கொடுத்துருப்போம், மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்திருப்போம், துக்கப்படுத்திருப்போம். அவங்க நமக்கு நிறைய செஞ்சிருப்பாங்க, அவங்களே நீ என்ன செஞ்சிட்டேன்னு கேட்டிருப்போம். இது மாதிரிலாம் அவங்க மனசை கஷ்டப்படுத்திருப்போம். நமக்கே தெரியாது நம்ம பண்ணியிருப்போம். அதனால அதெல்லாம் வந்து எழுதுங்க, லெட்டர்ல எழுதுங்கன்றாரு. எழுதினாதான் வந்து உங்களுக்கு உங்க தவறும் புரியும். நீங்க என்ன மாதிரி குணத்தோட இருந்தீங்க, எப்படிலாம் இருந்தீங்க ஆரம்ப காலத்துல, அது எல்லாத்தையும் எழுதி எனக்கு கொடுங்கன்றாரு. அது மாதிரி இப்ப எழுதி எல்லாத்தையும் கொடுத்துட்டோம்னா நமக்கு ஃப்ரீ ஆயிடும் மைண்டு, நம்மளும் மாறிடும். எல்லா நேரங்களிலும் எழுத வேண்டியிருக்கிறது என்பதும் இல்லை. எல்லா நேரத்துலயும் நீங்க லெட்டர் எழுத வேணாம். நீங்க வந்து அப்பப்ப நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நோட்டு கூட வச்சு நோட் பண்ணிக்கோங்கன்றார். இடையில் அமர்ந்து பாபாவை நினைவு செய்தேன். கடையில் வாடிக்கையாளர்கள் யாரும் இல்லாத போது நான் நினைவில் அமர்ந்திருந்தேன் என்பது கவனத்தில் இருக்கிறது. இப்ப நம்ம ஞாபகம் இருக்கும்ல, நான் டிராஃபிக் கண்ட்ரோல் டைம்ல பண்ணேன். நான் வந்து 7 மணிக்கு உட்காந்து பண்ணேன், பாபாவை நினைச்சேன், சக்தி கொடுத்தேன். அதே மாதிரி 10:30 மணிக்கு, அப்புறம் 12 மணிக்கு, அதெல்லாம் பாபா டைம் போட்டு கொடுத்துருக்குறாரு. அது மாதிரி சொல்றாரு. இப்ப நான் நடுவில் செஞ்சேன். பாபா அதை வந்து ஒரு வேலை மாதிரி செய்யக்கூடாது, அன்பா பாபா வந்து நினைக்கணும். சிலர் வந்து வேலை மாதிரி உட்காந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால அன்பா பாபா வந்து நினைக்கணும். எப்பயுமே அவரோட அப்படியே சிவசக்தி இணைந்த சொரூபமா அப்படியே நினைக்கணும் அவரை. கடையில கூட யாரும் இல்லாத போது நான் பாபா நினைச்சேன். இதெல்லாம் நமக்கே ஞாபகம் இருக்கும். அதான் சொல்றாரு, உள்ளுக்குள் குறிப்பு இருக்கும்ன்றாரு. ஒருவேளை எழுத விரும்புறீங்கன்னா பிறகு டைரி வைக்க வேண்டியிருக்குன்றாரு. சப்போஸ் நீங்க எழுதி பார்க்கணும், நம்ம முழு நாள் என்ன பண்ணணும்னு நம்ம எழுதலாம்னு நினைச்சீங்கன்னா டைரி வைங்கன்றாரு. முக்கியமான விஷயமே இதுதான் ஆகும். நாம் எவ்வாறு தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆவது. அதாவது நம்ம நடத்தை மாறணும், கேரக்டர் மாறணும். பிகே ஆனதுலேருந்து
நம்மளோட கேரக்டர் அந்த பழையபடி இருக்கக்கூடாது, நம்ம மாறி இருக்கணும். ஏற்கனவே நம்ம துக்கம் கொடுக்குறவங்களா இருப்போம், இப்போ வந்து சுகம் கொடுக்குறவங்களா மாறணும். யாருக்கும் வந்து மனசால ஆசீர்வாதம் கொடுக்கறது, ஆசீர்வாதம் எடுக்கிறது, இந்த மாதிரி நம்ம குணம் மாறிட்டு வரணும். அதுதான் முக்கியன்றாரு. தூய்மையான உலகத்திற்கு எஜமானாக எப்படி ஆவது, தூய்மையற்ற நிலையிலிருந்து எப்படி தூய்மையாக ஆவது, இதுதான் நம்மளோட கவலையா இருக்கணும். பாபா வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். பாபா தான் ஞானக்கடலாக இருக்கின்றார். பாபா, நாங்கள் உங்களுடையவர்கள் என்று இப்போது நீங்கள் சொல்றீங்க, எப்போதுமே தங்களுடையவர்கள் தான், மறந்து விட்டு தேக அபிமானிகளாக ஆகிவிட்டோம் சொல்லி பாபா சொல்றாரு. எப்பவுமே நம்ம பாபாவுடையவங்க தான், ஆனா இந்த உடம்புக்குள்ள மாட்டிக்கிட்டு நம்ம பாபா மறந்துட்டோம். இப்போது நீங்கள் கூறியுள்ளீர்கள் எனும்போது நம்மளே சொல்றோம். இப்போ நீங்க கூறியுள்ளீர்கள் எனும்போது நாங்கள் மீண்டும் ஆத்மாபிமானிகளாக ஆகின்றோம் சொல்லி நம்ம சொல்றோம். பாபா, நாங்க எப்பவுமே உங்களுடையவர் தான், ஆனா இந்த உடம்புல வந்து மறந்துட்டோம். இப்ப நீங்க சொன்னதுனால நாங்க திரும்ப ஆத்மாபிமானியா மாறிட்டு இருக்கிறோம்னு நம்ம சொல்றோம். சத்தியுகத்தில் நாங்கள் ஆத்மாபிமானிகளாக தான் இருந்தோம். குஷியோடு ஒரு சரீரத்தை விட்டுவிட்டு மற்றொன்றை எடுத்தீர்கள் எனும்போது குழந்தைகளாக நீங்கள் இவ் அனைத்தையும் தாரணை செய்து பிறகு புரிய வைப்பதற்கு இப்ப தகுதியானவர்களாக ஆக வேண்டும்ன்றார். நீங்க தான் ஒரு காலத்துல சொர்க்கத்துல ஜாலியா ஒரு ஒரு உடலை விட்டு இன்னொரு உடல் எடுத்தீங்க, அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அப்ப அதெல்லாம் நீங்க தாரணை பண்ணி புரிய வைக்கிறதுக்கு இப்ப தகுதியானவர்களா ஆகுங்கன்றாரு. அப்போது நிறைய பேருக்கு நன்மை ஏற்படும். இப்ப நம்ம மட்டும்தான் முரளி படிக்கிறோம். இது நம்ம மூலமா ஒரு 4-5 பேர், இன்னும் ஒரு 10-15 பேர் முரளி கேட்கறாங்கன்னா அது எவ்வளவு நன்மை ஏற்படும், நிறைய பேருக்கு நன்மை ஏற்படும். நாடகத்தின்படி வரிசை கிரமமான முயற்சியின்படி தேவாதாரிகளாக இப்ப ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பாபா தெரிந்துள்ளார். நல்லது. யாருக்காவது மரம், கல்பவృட்சம் போன்றவற்றை புரிய வைக்க முடியாது என்றால் யாருக்கு வேண்டுமானாலும் நீங்கள் தங்களை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று சொல்வது சுலபமானது தானே என்றாரு. இப்போ வந்து எல்லாரும் எல்லா ஞானத்தையும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. கல்பவృட்சம், மரம் இதெல்லாம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணா மற்ற தர்மத்தினர்லாம் கூட நம்ம புரிய வைக்கிறது கஷ்டம். அதனால நீங்க ஆனா ஈஸியானது என்ன தெரியுமா, நம்ம வந்து இந்த உடல் கிடையாது, நம்ம ஆத்மா, பரமாத்மா தான் நம்மளுடைய தந்தை. முழு உலகத்துக்கு அப்பா வந்து எல்லையற்ற அப்பா தான், எல்லையற்ற தந்தை, காட்ஃபாதர் கடவுள் தான். அவரை தான் நம்ம சிவன், ஜஹோவா, அப்படி வேற வேற பேர், காட்ஃபாதர், அல்லான்ட்டு சொல்றோம். ஈஸ்வர், அல்லா, தேரே நாம், இதெல்லாம் பாட்டுலாம் கூட இருக்குது. அப்ப வந்து எல்லாரும் ஒருத்தர், அந்த ஒரே கடவுளை தான் நம்ம நினைக்கிறோம். நம்மளாம் ஆத்மான்ட்டு அதை சொல்றது ஈஸி தானே, அதையாவது சொல்லலாம்ன்றாரு. இது முற்றிலும் சகஜமானதாகன்றாரு. எல்லா விஷயத்தையும் புரிய வைக்கலனா கூட இதையாவது புரிய வைங்கன்றார். இந்த பாபா தான் சொல்கின்றார், என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் விக்கிரமங்கள் விநாசமாகும்ட்டு சிவபாபா தான் சொல்றார். இதை பிராமணர்களாகிய உங்களை தவிர வேற எந்த மனிதனும் சொல்ல முடியாதுன்றார். நம்மளை விட்டா பாபாவுக்கு வேற யார் இருக்கா? நம்ம தான் அவரை பத்தி சொல்லணும் இல்லையா? அவர் வந்து நமக்கு தான் சொல்லிட்டு இருக்காரு. வேற யாரும் ஆத்மாவையோ பரமாத்மா தந்தையோ தெரிந்திருக்கவே இல்லை. அப்படியே சொல்லிவிட்டீர்கள் என்றாலும் கூட யாருக்கும் அம்பு தைக்காதுன்றாரு. மற்றவங்களை போய் புரிய வச்சா கூட அப்படியே டக்குன்னு புரிஞ்சுட்டு வந்துடுறாங்களா? வரமாட்டாங்கன்றாரு. பகவானுடைய ரூபத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? இவர்கள் அனைவரும் நாடகத்தின் நடிகர்கள் ஆவார்கள்ன்றாரு. ஒவ்வொரு ஆத்மாவும் சரீரத்தோடு நடிப்பை இப்ப நடிக்கிறது. இப்ப நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ஆக்டர்ஸ், அவங்க எல்லாம் அந்த உடம்புல நடிச்சிட்டு இருக்கிறாங்கன்றாரு. ஒரு சரீரத்தை விட்டு மற்றொன்றை எடுத்து நடிப்பை நடிக்கிறது இப்ப ஆத்மா. அந்த நடிகர்கள், மேடை நாடக நடிகர்கள் ஆடையை மாற்றி விதவிதமாக நடிப்பை நடிக்கிறாங்க. அவங்க வந்து ட்ரெஸ் மாத்துறாங்க, நம்ம வந்து ட்ரெஸ் மாதிரி இருக்கிற இந்த உடலை மாத்துறோன்றாரு. நீங்கள் சரீரத்தை மாற்றுகிறீர்கள், நம்ம உடலையே மாத்துறோம், அவங்க ட்ரெஸ் மாத்துறாங்க. அந்த சினிமால ஆக்ட்ரஸ் வந்து ட்ரெஸ் மாத்தி நடிக்கிறாங்க, விதவிதமான ட்ரெஸ் போட்டு நடிக்கிறாங்க. ஆனா அதே ஆக்டர்ஸ் தான். ஆனா இங்க வந்து நம்ம ஆத்மா சரீரத்தை மாற்றுகிறீர்கள்ன்றாரு. அவர்கள் ஆண் அல்லது பெண் உடையை அல்ப காலத்திற்கு அணிவார்கள். இங்கே ஆண் உடையை எடுத்து விட்டால் முழு ஆயுளும் ஆணாகவே இருப்பார்கள் சொல்றார் பாபா. அவங்க வந்து ஆண் அல்லது பெண் உடையை வந்து, அதாவது ஆண் உடை பெண் உடை அந்த மாதிரி அணிவாங்க. ஆனா இங்க நம்ம வந்து ஆண் உடையை எடுத்து விட்டால் முழு ஆயுளும் ஆணாகவே இருப்பார்கள். இப்ப நம்ம ஆணா பிறந்துட்டோம்னா முழு ஆயுளும் நம்ம ஆணாவே தான் இருப்போம். பெண்ணா பிறந்துட்டோம்னா முழு ஆயுளும் பெண்ணாகவே இங்கே இருப்போம்னு சொல்றாரு. அது எல்லைக்குட்பட்ட நாடகம், இது எல்லையற்ற நாடகம்ன்றாரு. அவங்க ட்ரெஸ் போடுவாங்க, நம்ம வந்து உடல் அணியிறோன்றாரு. முதன்மையான முக்கியமான விஷயம் என்று பாபா சொல்றாரு. என்னை நினைவு செய்யுங்கள். யோகம் என்ற வார்த்தையை கூட பயன்பாட்டில் கொண்டு வராதிருக்கின்றார். வெளி உலகத்துல யோகான்றாங்கல்ல, யோகானா எக்ஸசைஸ், கையை காலை அசைக்கிறது. இங்க யோகாலாம் கிடையாதுன்றாரு. எப்படி வேணா உட்காந்துக்கோங்க, சேர்ல உட்காருங்க, கீழே உட்காருங்க, முட்டி போடு, சரி மண்டிட்டு உட்காந்து எப்படி வேணாலும் உட்காருங்க. காலை வந்து இப்படிதான் வைக்கணும் அப்படின்னா கிடையாது, காலை நீட்டி போட்டு கூட உட்காந்துக்கோங்க.
ஆனா புத்தி மூலமா பாபாவை நினைங்க, அவ்வளவுதான். வேற எதுவும் போஸ்டர்லாம் அவசியம் கிடையாதுன்றாரு. யோகான்ற வார்த்தையை எங்க பயன்பாட்டுல கொண்டு வராதீங்க. ஏனென்றால் அநேக விதமான யோகங்களை கற்றுக்கொள்கிறார்கள் வெளி உலகத்துல. யோகாசனம் அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடையதாகின்றாரு. இப்போது பாபா சொல்றாரு, என்னை நினைவு செய்யுங்கள் மற்றும் வீட்டை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் வீட்டிற்கு சென்று விடுவீர்கள் என்றாரு பாபா. சிவபாபா இவருக்குள் படிப்பினை கொடுக்கின்றார். சிவபாபா பிரம்மா உடல்ல நமக்கு படிப்பு சொல்லித்தரார். பாபாவை நினைவு செய்து செய்து நீங்கள் தூய்மையாக ஆகிவிடுவீர்கள், பிறகு தூய்மையான ஆத்மா பறக்கும் சொல்றாரு. இப்போ பாபா நினைக்க நினைக்க ஆத்மால இருக்கிற துரு நீங்கிரும், ஆத்மா தூய்மையாகிரும். அப்புறம் என்ன பண்ணும்? ஆத்மா உடம்புல இருக்கிற ஆத்மா பறக்கும், ஜாலியா பறக்குன்ற. எந்த அளவுக்கு நினைவு செய்திருப்பார்களோ, சேவை செய்திருப்பார்களோ, அந்த அளவுக்கு அவர்கள் உயர்ந்த பதவியை அடைவார்கள். எவ்வளோ நம்ம பாபா நினைக்கணும், எவ்வளோ ஆத்மா சார்ஜ் ஆயிருக்குது, அதை தான் பார்ப்பாரு. கடைசியா ஆத்மா உடம்பு விட்டு வெளில போகும்போது எவ்வளோ பேட்டரி சார்ஜ் ஆயிருக்கு, எவ்வளோ மற்றவங்களுக்கு புரிய வச்சுக்கிறாங்க, எவ்வளோ சேவை பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ சென்டருக்கு போய் சேவை பண்ணியிருக்காங்க, அதை தான் பார்ப்பாரு. இவங்களும் மாதிரி மற்றவங்க எத்தனை பேரை மாற்றிருக்கிறாங்க, அப்புறம் இவங்க இவங்களோட பேட்டரி எவ்வளோ சார்ஜ் ஆயிருக்கு, இதுதான் பார்ப்பாரு. ஆத்மாவை பார்ப்பாரு, அவ்வளோதான். உடம்பைய பார்ப்பாரு, உடம்பு கீழே அழிஞ்சு போயிடும். ஆத்மாவை தான் தர்மராஜ் பார்ப்பாரு. அந்த அளவுக்கு அவங்க போய் உயர்ந்த பதவி அடைவார்கள்ன்றாரு. நினைவில் தான் நிறைய தடைகள் ஏற்படுகிறது. இப்போ நம்ம பாபா இந்த முரளி கூட உட்காந்து படிக்கிறது கூட மாயா விட்டுருது. இந்த 1 மணி நேரம் மாயா டிஸ்டர்ப் பண்ண மாட்டுது. நம்ம முரளி கூட நல்லா தான் படிச்சிருக்கோம். ஆனால் அந்த பாபா நினைக்கலான்னு உட்கார்ந்தோம்னா நிறைய தடைகள் ஏற்படுகிறது. தூய்மையாக ஆகவில்லை என்றால் பிறகு தர்மராஜ் முறையில் தண்டனைகளும் அனுபவிக்க வேண்டி வரும்ன்றாரு. ஆத்மா கிளீன் ஆயிடுச்சான்னு தான் பாபா பார்ப்பாரு. கிளீன் ஆகலை, இன்னும் அதான் ஒட்டிக்கிச்சு. அதாவது ஒரு வெள்ளை ஷர்ட்ல ஒரு கருப்பு புள்ளி இருந்தா எப்படி இருக்கும்? நல்லா பளிச்சுன்னு தெரியும். அந்த மாதிரி ஆத்மால இருக்கிற அந்த விகாரம் பளிச்சுன்னு கண்ணுக்கு தெரியும்பா. தர்மராஜுக்கு கண்ணுக்கு தெரியும். காமத்தை உடலை, கோபத்தை உடலை, பற்று உடலை, ஆசையை உடலை, அகங்காரத்தை உடலை, நான்ட்டு பேசினே இருக்கிறோம் கடைசி வரைக்கும். ஆசையை உடலை. இங்க இருக்கிற விஷயங்களே புத்தி போகுது. அதை வேணும், இதை வேணும், அதை வாங்கணும், இதை வாங்க. இங்க இருக்கிற விஷயம் நம்ம கூட வரவே வராது இல்லையா? இது மாதிரி இது மேல ஆசை வச்சுக்கிட்டு இங்க இருக்கிறவங்க மேல பற்று வச்சுக்கிட்டு இருந்தோம்னா கடைசியில சரீரம் விடும்போதும் அப்படியேதான் விட்டுட்டு போவோம். தர்மராஜ்பூர்ல போகும்போது அந்த ஒட்டிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த விகாரம், அந்த சின்ன விகாரமா இருந்தாலும் அதுக்கு தகுந்த தண்டனையும் கிடைக்கும். பதவி குறைஞ்சிரும்ன்றாரு, மரியாதையும் போகும்ன்றாரு, பதவியும் கீழானதாக ஆகிவிடும். எல்லாமே காட்சியா தெரியும், அசிங்கமா ஆயிடும். அதாவது இங்க நம்ம பண்ணிடுவோம், யார் பார்க்க போறாங்கன்ட்டு. ஆனா தர்மராஜ்பூர்ல எல்லாத்தையும் சீன் போட்டு காட்டுவாங்க. இங்க நடக்கிற காட்சி எல்லாம் அங்க தெரியுமா? அப்ப மரியாதையும் போயிடும்ன்றாரு, பதவியும் கீழானதாகிவிடும்ன்றாரு. கடைசியில் அனைத்தும் காட்சியாக தெரியும். இப்ப நமக்கே சரீரத்தை விடும்போது காட்சிகள் கிடைக்கும்ன்றாரு. அதாவது இந்த காசியிலே சிலர் இறக்கும் போது காசிக்கு போயிடுவாங்க. காசியில போயிட்டு ரூம் எடுத்து தங்குவாங்க. அப்ப அவங்களுக்கே அவங்க கண்ணு முன்னாடி காட்சியா தோணும். என்னன்னா அவங்க வாழ்க்கையில நடந்த சீன்ஸ், அவங்க யாருக்கு துக்கம் கொடுத்தாங்க, அவங்க யார பின்னாடி அதாவது தவறு என்னென்ன தவறு செஞ்சாங்களோ, யாரோடைய வாழ்க்கையில குடி பறிச்சாங்களோ, இது எல்லாமே சீனா ஓடுமா. அப்பதான் கதறுவாங்களாம், அழுவாங்களாம். அந்த மாதிரிதான் நமக்கும் கடைசியா எல்லாமே காட்சியா தெரியும்ன்றார். ஆனால் எதுவும் செய்ய முடியாது. அந்த டைம்ல நம்மளால புருஷார்த்தம் பண்ண முடியாது, முரளி படிக்க முடியாது. அப்போ போய் பாபா நினைக்கிறேன்னா நினைக்க முடியாது. ஏன்னா எல்லாமே காட்சியா ஓடும். உங்களுக்கு இவ்வளவு புரிய வைத்தும் நினைவு செய்யவில்லை, இதெல்லாம் ஓடும். அப்ப என்ன பாபா சொல்வாரு, உங்களுக்கு இவ்வளவு புரிய வச்சான், அப்பயும் நீங்க நினைக்கல பாபாவை. பாவம் அப்படியே இருந்து விட்டது, உங்க ஆத்மால பாவம் அப்படியே இருந்துச்சு. இப்போது தண்டனை அனுபவிங்கள் என்ற காட்சி தெரியுமா கடைசியா? அந்த சமயத்தில் படிப்பதற்கு நேரம் இருப்பதில்லை. அந்த மாதிரி நம்ம கடைசி நிலை வந்துட்டோம். அதாவது அந்த உடலை விட்டு போக போறோம். அப்ப அதுக்கப்புறம் நம்ம எப்படி படிக்க முடியும்? அவ்வளவுதான், படிப்பு முடிஞ்சு போச்சு. நான் என்ன செய்து விட்டேன் என்று வருத்தப்படுவீர்கள். அப்போ நீங்க எல்லாருமே வருத்தப்படுவீங்கன்றாரு. அதாவது இவ்வளவு டைம் இருந்தும் நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே, நான் முரளி படிக்காம விட்டேன், நான் பாபா நினைக்காம விட்டேன். பாபா எவ்வளவு சொன்னார் சார்ட் வைன்னு, நான் சார்ட் வைக்காம விட்டுட்டேன். எத்தனை முரளியில சொல்லியிருப்பாரு, நான் விட்டுட்டேன் அப்படின்ட்டு அந்த டைம்ல பச்சாதாபம் சொல்றாரு. நேரத்தை ஏன் வீணடித்தேன், இதெல்லாம் வர சொல்றாரு பாருங்க. நேரத்தை ஏன் வீணடித்தேன், ஆனால் தண்டனை அனுபவித்துதான் ஆக வேண்டும் சொல்றாரு. ஏதாவது நடக்குமா என்ன? தேர்ச்சி பெறாமல் போய்விட்டீர்கள், பாஸ் ஆகாம போயிட்டீங்க. இப்ப ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸே அப்படிதானே, ரிசல்ட் வரும்போது நல்ல மார்க்னா சந்தோஷப்படுவாங்க. மார்க் ஒரு 10 மார்க் 20 மார்க் கம்மியாச்சுன்னா, ஐயோ இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டிருக்கலாமே, நமக்கு நல்ல காலேஜுக்கு போயிருக்கோம் அப்படி இப்படின்னு நம்ம அதை பச்சாதாபப்படுவோம்ல. அந்த மாதிரி கடைசி டைம்ல நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் பாபாவை நினைச்சிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் முரளி படிச்சிருக்கலாம்,
நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம், படிச்சவங்க முன்னாடி நம்ம மூட்டை தூக்க வேண்டியது இருக்கும் அப்படின்ட்டு கவலைப்படுவோம். கடைசியா மீண்டும் படிப்பதற்கான விஷயமே இல்லைன்றாரு. அந்த படிப்பில் தேர்ச்சி பெறவில்லை என்றால் மீண்டும் படிக்கிறாங்க. அந்த லௌகீக படிப்புல இப்ப +2 எழுதுறாங்க, ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா திரும்ப +2 எழுதுவாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. இந்த படிப்பே முடிந்து விடுன்றாரு. இங்க வந்து அவ்வளவுதான், கடைசி காட்சி கிடைக்கும், அதோட படிப்பு முடிஞ்சிடும். திரும்பலாம் முரளிலாம் படிக்க முடியாது. முரளி சொல்லவும் ஆளே இருக்க மாட்டாங்க, உலகமே விநாசம் ஆயிடும். கடைசி நேரத்தில் பச்சாதாபப்படாமல் இருப்பதற்காக பாபா இப்ப வழி சொல்கின்றார். எல்லாத்தையும் முரளிலே ஃபர்ஸ்டே சொல்லிடுறாரு. இதை கேட்டு கூட நம்ம தெரிஞ்சிடலாம், அப்புறம் கடைசியில பச்சாதாபம் தான். குழந்தைகளே நல்ல விதத்தில் படித்துக் கொள்ளுங்கள்ன்றாரு. புறங்கூறுவதில் தங்களுடைய நேரத்தை வீணாக்காதீர்கள். இப்ப ஃபேஷனா என்ன இருக்குன்னா, ஒருத்தவங்களை பத்தி மத்தவங்கள்ட்ட பேசுறது, இதுதான் ஃபேஷன் ஆயிட்டு இருக்குது. அதான் பாபா சொல்றாரு, இப்போ வந்து புறங்கூறுவதில் தங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, இல்லையெனில் அதிகம் பச்சாதாபப்பட வேண்டி வரும்ன்றாரு. மாயை அதிகம் தலைகீழான காரியங்களை செய்ய வைத்து விடுகிறது. மாயா அந்த மாதிரி செய்யுது. ஒருபோதும் திருடி இருக்க மாட்டீர்கள், அதையும் செய்ய வைத்து விடுன்றாரு. திருடாதவங்களை கூட திருட வச்சிருன்றாரு. மாயை ஏமாற்றி விட்டது என்று கடைசியில் நினைவுக்கு வரும். அப்புறம் மாயா தான் நம்மளை இப்படி ஏமாத்திருச்சுட்டு கடைசியில நினைவுக்கு வரும். இந்த பொருளை எடுத்து கொள்ளலாமா என்று முதலில் மனதில் எண்ணம் வருகிறது. இது சரி அல்லது தவறு என்ற புத்தி இப்போது கிடைத்திருக்கிறது. அதாவது முன்னாடி நம்ம வந்து கலியுகத்துல அந்த மாதிரி பொருளை எடுக்கிறது அப்படிலாம் பழக்கமா இருந்திருக்கும். போய் பொருளை எடுத்துக்கலாமா வேணாமா அப்படின்ட்டு மனசுல எண்ணம் ஓடும். ஆனா இப்ப பாபா முரளி சொல்லிட்டு இருக்கிறாரு, இந்த திருடுறது தப்பு, திருடக்கூடாது, போய் பேசக்கூடாது, அடுத்தவங்க பொருளை எடுக்கக்கூடாது, கேட்டுட்டு தான் எடுக்கணும். சென்ட்ரலையும் சரி, எல்லாமே நம்ம கேட்டுட்டு தான், ஒரு சாப்பாடு எடுக்கணும்னாலும் கேட்டுட்டு தான் எடுக்கணும். நம்மளே எல்லாம் எடுத்துட்டு போகக்கூடாது, எந்த ஒரு பொருளையும் நம்மளே எடுக்கக்கூடாது, அதுக்கு பேரு திருட்டு. அதனால இப்ப வந்து பாபா ஸ்ரீமத் கொடுத்துருக்காருல, இது சரி அல்லது தவறு என்ற புத்தி இப்போது நமக்கு கிடைச்சிருக்குது. அதனால நம்ம அதை செய்யக்கூடாதுன்றார். இந்த பொருளை எடுத்தேன் என்றால் தவறாகும், எடுக்கவில்லை என்றால் சரி அப்படின்றது நமக்கு புத்தி சொல்லுது இல்லையா, அதுதான் சரி. இப்போது என்ன செய்ய வேண்டும்? தூய்மையாக இருப்பது நல்லது அல்லவான்றாரு. பாபா சொல்றாரு, இப்ப தூய்மையா இருக்கணும் இல்லையா, அப்பதான் தேவதையா ஆக முடியும். செயற்கையில் சங்கத்தில் வந்து தளர்ந்து விடக்கூடாதுன்றாரு. இப்ப ஒருத்தவங்க சொல்லுவாங்க, பரவாயில்ல எடுத்துக்கோ, என்ன இப்ப யார் பார்க்க போறாங்க, இதுல எத்தனை போண்டா இருக்கு, இதுல ஒண்ணு எடுத்தா என்ன தெரியவா போகுது, எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்க. நம்மளும் எடுத்து சாப்பிட்டுருவோம். அவங்க சொல்லி நம்ம திருடி எடுத்து சாப்பிட்டோம்னா பாபா அங்க மேல தர்மராஜ்ல பாத்துருவாரு. தர்மராஜ்புரி சீன் போட்டு காட்சி போட்டு காட்டுவாரு கடைசியில. தேவையாது நமக்கு சங்கத்துல வந்து நம்ம தப்பு பண்ணக்கூடாதுன்றாரு. நாம் சகோதர சகோதரிகள் என்கின்ற பொழுது ஏன் பெயர் ரூபத்தில் சிக்கி கொள்ள வேண்டும்ன்றாரு. நம்ம எல்லாரும் இப்போ பிரதர் சிஸ்டர்ஸ் தான். ஆத்மா தான் வந்து உடம்புல நடிக்குது. அது ஆணா இருந்தானா பெண்ணா இருந்தா அது அந்த உடல்ல இருக்கிறது ஆத்மா தான். நம்ம எல்லாருமே பிரதர் சிஸ்டர்னும் போது ஏன் இப்ப அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க நல்லா முரளி சொல்றாங்க, இவங்க அழகா இருக்காங்க, இதெல்லாம் எதுக்கு பேர் ரூபத்துல சிக்கிக்கணும்ன்றாரு. தேகாபிமானத்தில் வரக்கூடாது. ஆனால் மாயை மிகவும் பலசாலியாகும். ஆனா மாயான்ற பூனை மேயாவும் மேயாவும் வந்துருது இல்லையா, பலசாலியா இருக்குது. மாயை தவறான செயலை செய்ய வைப்பதற்கான எண்ணத்தை இப்ப கொண்டு வருகின்றாரு. இப்ப அந்த மாதிரி ஒரு ஒரு காலமா இருக்குது. அது என்ன பண்ணுது, தவறான செயலை செய்ய வைக்குது. மாயா எண்ணத்தை கொண்டு வருது. தவறான காரியங்களை செய்யக்கூடாது என்று தந்தை கூறுகிறார். சண்டை நடக்கிறது, தோற்று விட்டால் நல்ல புத்தியே வராதுன்றாரு. இப்ப மாயாவோட நமக்கு சண்டை நடக்குது, மாயாட்ட தோத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நல்ல புத்தியே நமக்கு வராது, அந்த மாயாவோட புத்தி தான் வரும்ன்றாரு. அதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா திரும்ப திரும்ப தப்பு தான் பண்ணுவோம். ஏன்னா பாபாட்டின்னு சொல்ல மாட்டோம், நம்ம வந்து நல்லவங்களா மாற மாட்டோம். இந்த மாயாட்ட தோத்துட்டோம் இல்லையா, அதனால நம்ம திரும்ப திரும்ப தப்பு பண்ணிட்டே இருப்போம்ன்றாரு. நாம் சரியான காரியத்தை தான் செய்ய வேண்டும்ன்றாரு. கண்ணில்லாதவர்களுக்கு ஊன்றுகோலாக ஆக வேண்டும். இப்ப இது நல்லதிலும் நல்ல காரியமாகும். இப்ப மத்தவங்களுக்கு போய் பாபாவுடைய அறிமுகத்தை கொடுங்க, பாபா பத்தி புரியவங்க. எவ்வளவு பேர் முதியோர் இல்லத்துல அனாதை மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் கணவனை இழந்து இந்த நேரத்துல எவ்வளவு பேர் துக்கத்துல இருக்காங்க தெரியுமா. அவங்களெல்லாம் போய் ஞானத்தை சொல்லி புரியவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. நம்மளாம் ஆத்மா நடிக்க வந்திருக்கோம், நடிகர்கள் சொன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. ஊன்றுகோலா ஆகுங்கன்றாரு. இது நல்லதிலும் நல்ல காரியமாகும். சரீர நிர்வாகத்திற்காக நேரம் இருக்கவே இருக்கிறது. இரவு உறங்கவும் வேண்டும் தான். காலையில எழுந்தா உடம்புக்காக நம்ம வந்து சமைக்கணும், சாப்பிடணும், எல்லாம் செய்யணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும். அது மாதிரி நைட்டு தூங்கவும் வேணும், தூங்காமலும் இருக்க முடியாது இல்லையா. அப்பதான் உடம்பையும் பார்த்துக்கணுன்றாரு பாபா. கடைசி வரைக்கும் இந்த உடம்புல இருந்துதான் நம்ம வந்து புருஷார்த்தமே பண்ணணும், அதனால உடம்பையும் பார்த்துக்கணும். ஆத்மா களைப்படைந்து விடுகிறது என்றால் பிறகு உறங்கி விடுகிறது, சரீரமும் உறங்கி விடுகிறதுன்றாரு. எனவே சரீர நிர்வாகத்திற்காக ஓய்வு எடுப்பதற்கும் நேரம் இருக்கிறது. 8 மணி நேரம் தூங்குங்க, 8 மணி நேரம்
கர்மயோகியா இருந்து வேலை செய்யுங்க. மீதி 8 மணி நேரம் என்ன பண்றீங்க? மீதி நேரம் என்னுடைய சேவையில் ஈடுபடுங்கள்ன்றார் பாபா. நினைவுடைய சார்ட் வைங்க. நான் எவ்வளவு நேரம் பாபா நினைச்சேன், சார்ட் வைங்கன்றாரு. எழுதவும் செய்யறாங்க சார்ட். பிறகு போக போக தோற்று விடுகிறார்கள் மாயாட்டு. மாயா எழுத விட மாட்டுது. பாபாவை நினைவு செய்வதில்லை, சேவையும் செய்யவில்லை என்றால் தவறான காரியம் நடந்து கொண்டிருக்கிறதுன்றார். நம்ம பாபாவும் நினைக்கல, சென்டர்ல போய் சேவையும் பண்ணல அப்படின்னா என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா மாயாவோட சேர்ந்து தவறான காரியம் பண்ணிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம்ன்றாரு. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள், ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், புறங்கூறுவதில் தங்களுடைய நேரத்தை வீணாக்க கூடாது. மாயை எந்த விதமான தலைக்கீழான காரியத்தையும் செய்ய வைத்து விடக் கூடாது என்பதில் கவனம் வைக்க வேண்டும். சங்க தோஷத்தில் வந்து ஒருபோதும் தளர்ந்து விடக்கூடாது. தேக அபிமானத்தில் வந்து யாருடைய பேருபத்திலும் சிக்கிக் கொள்ளக்கூடாது. 2வது பாயிண்ட், வீட்டின் நினைவின் கூடவே பாபாவையும் நினைவு செய்ய வேண்டும். நினைவினுடைய சார்ட்டின் டைரியை உருவாக்க வேண்டும். நான் முழு நாளிலும் என்னென்ன செய்தேன், எவ்வளவு நேரம் பாபாவின் நினைவில் இருந்தேன் என்பதை குறிக்க வேண்டும்ன்றாரு. முழு நாளும் செக் பண்ணுங்க. என்ன பண்ணேன், காலைல எழுந்துச்சு என்ன பண்ணேன், சரி சமைச்சேன், அதெல்லாம் பண்ணேன், குழந்தைகளை பார்த்துக்கிட்டேன், அப்படியே எவ்வளோ நேரம் பாபான்னு நினைச்சேன், கர்மயோகியா இருந்தனா, போக வச்சனா, சாப்பிட்டேனா, சாப்பிடும்போது பாபா நினைவுல இருந்தனா, அப்புறம் அதாவது உட்காரும்போது நடக்கும்போது பாபா நினைவுல இருந்தனா, அதெல்லாம் வந்து நீங்க நோட் பண்ணுங்கன்றாரு. 1 மணி நேரம் 2 மணி நேரம் பாபாவை நினைச்சேன், அமிர்த வேலையை நினைச்சனா, எல்லாத்தையுமே எழுதி வைங்கன்றாரு. வரதானம், பணிவு என்ற கவசத்தின் மூலம் வீணானவற்றின் ராவணனை எரிக்கக்கூடிய உண்மையான சிநேகி சகயோகி ஆகுக. இப்ப அகங்காரம் தான் பிரச்சனையை. பாபா என்ன சொல்லியிருக்காரு, நிராகாரி, நிர்விகாரி, அகங்காரி. இந்த வார்த்தையை தான் பிரம்மா பாபா கடைசியில சொல்லிட்டு போயிருக்காரு. நிர்விகாரிலே அகங்காரம் வந்துருது, ஆனாலும் தனியா ஒரு அகங்காரி சொல்லியிருக்காரு பாபா. அப்ப வந்து அந்த அகங்காரமே இருக்கக்கூடாது. அதாவது நான் செய்யல, பாபா தான் என்ன செய்ய வைக்கிறாரு. அந்த பணிவு வந்து இருக்கணும். பணிவு என்ற கவசத்தின் மூலம் மீனானவற்றின் ராவணனை கூட எரிக்கக்கூடிய உண்மையான சிநேகி சகயோகி ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. ஒருவர் எவ்வளவுதான் உங்கள் குழுவில் குறையை தேடுவதற்கு முயற்சி செய்தாலும் ஒரு சிறிதும் சம்ஸ்கார சுபாவத்தின் மோதல் தென்படக்கூடாதுன்றாரு. இப்ப குழுவா தானே பாபா முயற்சி பண்ண வைக்கிறாரு. நம்ம குழுவுல யாராவது குறைய தேடுவதற்கு முயற்சி பண்ணுவாங்க எவ்வளவுதான் இருந்தாலும். அப்ப கூட நமக்குள்ளார நம்ம வந்து இந்த சம்ஸ்கார சுபாவத்தின் மோதல் வரக்கூடாதுன்றாரு. யாராவது குறை சொன்னாலும் அவமரியாதை செய்தாலும் நீங்கள் புனிதர், செயின்ட் ஆகிவிடுங்கள். நீங்க குறை சொல்லாதீங்க, நீங்க அவமரியாதை செய்யாதீங்க யாரையும். அவங்க சொல்லிட்டு போறாங்க. யாராவது தவறே செய்தாலும் நீங்கள் சரியாக இருங்கள். மற்றவங்க தப்பு செய்வாங்க, அதை பார்த்து நம்மளும் தப்பு செய்யக்கூடாது. நம்ம சரியா இருக்கணும், கரெக்டா ஸ்ரீமத் படி நடக்கணும். யாராவது மோதலை உருவாக்கினாலும் நீங்கள் அவருக்கு சிநேகத்தின் நீரை கொடுங்க. யாரும் நம்ம கூட சண்டை போட வருவாங்க, நம்ம சண்டை போடக்கூடாது. அன்பின் நீரை கொடுங்கள். இது ஏன் இப்படி ஏன் என்றது போன்ற சங்கல்பம் செய்து எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றாதீங்க. அதாவது ஏற்கனவே அவங்க எரிஞ்சிட்டு இருக்கிறாங்க, அந்த எரியிற நெருப்புல எண்ணெயை நம்ம ஊற்றக்கூடாது. இது ஏன் இப்படிலாம் ஏன் பண்றீங்க அப்படின்னு கேட்காதீங்க. பணிவு என்ற கவசத்தை அணிந்து கொண்டு இருங்கள். எங்கே பணிவு இருக்குமோ அங்கே சிநேகமும் சகயோகமும் அவசியம் இருக்கும்னு சொல்லி பாபா சொல்றாங்க. பணிவா நம்ம இருந்துட்டோம்னா அங்க அன்பு இருக்கும், உதவி, மற்றவங்களுக்கு உதவி செய்யறதும் நமக்கு அவசியம் இருக்கும்ன்றாரு. ஸ்லோகன், எனது என்பதன் அநேக எல்லைக்குட்பட்ட பாவனைகளை ஒரு மேரா பாபாவுக்குள் நிறைத்து விடுங்கள். இந்த எனதுன்ட்டு போயிட்டு இருக்கிற எனதுன்னு இந்த வீடு வாசல் குழந்தை குட்டி இதெல்லாம் எனதுன்னு சொல்றோம். இந்த எல்லைக்குட்பட்ட எனது எல்லாம் இருக்குது நிறைய. அது மாதிரி இப்ப பிகே லைஃப்ல வந்துன்னா அது வேற, எனது சென்டர், எனது சேவை, அந்த மாதிரி போயிடுது நிறைய. இந்த மாதிரி பாவனைகளை கூட எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு மேரா பாபா தான், எனதுன்னா அந்த பாபா தான், எனதுன்னா பாபா, என்னுடைய பாபா, ஒரு மேரா பாபாவுக்குள் நிறைத்து விடுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அவ்யக்த சமிஞ்சை. ஆன்மீக ராயல்ட்டியின் அஸ்திவாரமே சம்பூர்ண பவித்திரதா ஆகும். எனவே தன்னை தான் கேளுங்கள். ஆன்மீக ராயல்ட்டியின் ஜொலிப்பு மற்றும் பொலிவு உங்கள் ரூபம் மற்றும் சரித்திரத்தின் மூலம் ஒவ்வொருவருக்கும் இப்ப அனுபவம் ஆகிறதா? ஞானத்தின் கண்ணாடியில் இப்ப தன்னை பாருங்கள். எனது முகத்தில், நடத்தையில் அந்த ஆன்மீக ராயல்ட்டி தென்படுகிறதா, அல்லது சாதாரண நடத்தை மற்றும் முகம் தென்படுகிறதான்னு ஞானம் என்ற கண்ணாடியில பாருங்க. ஸ்ரீமத் கொடுத்துக்கிறார்ல பாபா, நான் எல்லா பாபா சொல்ற வழிபடி நடக்கிறேனா, அப்ப நம்ம முகத்துல, நம்ம நடத்தையில
ஆன்மீக ராயல்ட்டி தென்படுகிறதான்னு செக் பண்ணுங்க. நீங்களே பாருங்க. இல்லை சாதாரணமா நான் இருக்கிறேன்னா இல்லை வந்து ஆன்மீக ராயல்ட்டி என் முகத்திலையும் நடத்தையிலையும் தென்படுதான்றத செக் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி அம்மா, நன்றி பாரு.